Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல ரொம்ப குயிக்கா செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். ரெசிபியை பார்க்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இது கூட 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் நறுக்குன பூண்டு, கொஞ்சமா கறிவேப்பிலை கொத்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனா சாப் பண்ணிட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற போல பார்த்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 3 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடிப்பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு கையில் தட்டி எடுக்கிற அளவுக்கு நல்லா ட்ரை ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணால் தான் அடிப்பிடிக்காமல் கரெக்டாக வரும். இப்போது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நறுக்கின கொத்தமல்லி இலைகளை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக ஆற விட்டுக்கலாம். கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும் போது கையில் கீ இல்லைனா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் விருப்பப்படுற ஷேப்பில் தட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுக்க போகிறேன். சைட்ஸ்லலாம் கிராக் இல்லாத அளவுக்கு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதே போல் எல்லாத்தையும் தட்டி ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு அடுக்கி வச்சிடலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது கூட ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். இப்போ ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருக்கேன். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப திக்காகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது. நல்லா டிப் பண்ணி கோட் பண்ணுற அளவுக்கு நல்லா ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது அந்த கட்லெட்டை இதில் நல்லா டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வறுத்த ரவையில் 2 பக்கமும் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சிங்கிள் கோட்டிங் தான் கொடுத்துருக்கேன். இதுவே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா டபுள் கோட்டிங் கூட கொடுத்துக்கலாம். வறுத்த ரவையில் கோட் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் நல்லா கோட் பண்ணியாச்சு. இப்போ ஆயிலில் நான் டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்தில் 2 பக்கமும் நல்லா செவந்து வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா பொரிஞ்சு வந்துடும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனவுடனே எடுத்துடலாம். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். அவ்வளோதான். ரொம்ப குயிக்காக ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கெச்சப், மயனஸ், க்ரீன் சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணுறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு கப் டீ காஃபியோட சர்வ் பண்ணுறப்போ ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.